வணக்கம் எல்லாருக்கும். என் பேரு சௌந்தர்யா லட்சுமி நாராயணன் அண்ட் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது க்ரோ தமிழ் யூடியூப் சேனல். சில டைம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஃபேஸ் சந்தையில் எப்போ இருக்கும்னா இண்டெக்ஸ் வந்து மியூட்டடா இருக்கும் போது இருக்கும். சில செலக்டட் ஸ்டாக்ஸ் மட்டும் பிரேக் அவுட் கொடுக்கும் ஒரு லாங் கன்சாலிடேஷன் பீரியட்க்கு அப்புறமா. ஃபார் எக்ஸாம்பிள் 2026 சோஃபார் நிஃப்டி 50 6.5% டவுன் ஆயிருக்கு. பட் சில ஸ்டாக்ஸ் வந்து கிளியர் ஸ்ட்ரென்த் வந்து சார்ட்ல காட்டிட்டு இருக்கு. இன்னைக்கு அந்த மாதிரி 5 பங்குகளை தான் நம்ம பார்க்க போறோம். பிரேக் அவுட் வந்து 1 to 2 years ஆஃப் கன்சாலிடேஷனுக்கு அப்புறம் வர வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஒரு கேஸ்ல வந்து ஆஃப்டர் 8 year பேஸ் வரப்போகுது. ஸோ நீங்க யோசிச்சுட்டு இருப்பீங்க இந்த பிரேக் அவுட்ஸ் எல்லாத்துலயும் வந்து நம்ம ஏன் வந்து சில பங்குகள் அதாவது 5 மட்டும் எடுக்கிறோம்ட்டு. சிஸ்டமேட்டிக்கா எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் இது மாதிரி ஹை ப்ராபபிலிட்டி செட்டப்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல. அதுக்காக சிம்பிள் ஸ்கிரீனிங் அப்ரோச் ஒன்று நாங்கள் சொல்லித்தரோம். மார்க்கெட் கேப் வந்து 3000 crores மேலே இருக்கணும். ஸ்டாக் வந்து 52 week ஹைல இருந்து லெஸ் தென் 10% இருக்கணும். கரண்ட் பிரைஸ் வந்து கிரேட்டர் தென் 500 and 200 day மூவிங் ஆவரேஜ் இருக்கணும். அண்ட் 50 day மூவிங் ஆவரேஜ் வந்து கிரேட்டர் தென் 200 day மூவிங் ஆவரேஜ் இருக்கணும். சிம்பிள் இதுதான். இந்த ஃபில்டர் லிஸ்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா மேனுவல் பிரேக் அவுட் ட்ராக்கிங் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இதுக்கப்புறம் மைண்டில் எப்போவுமே வச்சுக்கோங்க பிரேக் அவுட்ஸ் வந்து ஸ்ட்ராங் கன்சால்டேஷனுக்கு அப்புறம் நடக்கும். யூஸ்வலாக அப்படி நடந்ததுன்னா ஹை ப்ராபபிலிட்டி செட்டப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். சார்ட்ஸ் மட்டும் கிடையாது, பிஸ்னஸ் மாடல், க்ரோத் அவுட்லுக், கீ ரிஸ்க் இது எல்லாத்தையும் நம்ம ஈக்குவலாக புரிஞ்சுக்கணும். நம்மளோட காணொலியிலே நம்ம பார்க்க போகிற முதல் பங்கு என்எல்சி இந்தியா. சார்ட் பார்த்தோம்னா என்எல்சி வந்து மல்டி இயர் பிரேக் அவுட் வந்து கிராசிங் 2008 ஹை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ இதனுடைய வணிகம் என்னன்னு புரிஞ்சுக்கலாம். என்எல்சி ஒரு மைண்ட் டு பவர் நிறுவனமாக இருக்காங்க. இக்னைட் அண்ட் கோல் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு அதை செல் பண்ணி சேம் எக்கோ சிஸ்டமில் பணம் ஈட்டுறாங்க. கம்பெனி அக்ரெசிவாக ரினியூவபிள் எனர்ஜிலையும் ஸ்கேல் வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கரண்டாக வந்து கம்பெனி 30.1 MTPA லிக்னைட்டும் 20 MTPA கோல் மைனிங் கெப்பாசிட்டியும் இருக்குது. அதை 41.35 MTPA 62 MTPA 2030 அதிகம் பண்ணலான்ட்டு இருக்காங்க. இது கூட சேர்ந்து நிறுவனத்துக்கு 5.9 gigawatt தெர்மல் எனர்ஜி, 1.8 gigawatt ரினியூவபிள் எனர்ஜி கெப்பாசிட்டி வந்து 10 gigawatt 2030 இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான்ல இருக்காங்க. அப்படின்னா பிசினஸ் வந்து ஒரு சிங்கிள் என்ஜின் ஸ்டோரி கிடையாது. மைனிங், தெர்மல், ரினியூவபிள் எனர்ஜி இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் சேர்த்து இந்த நிறுவனம் பண்ணிட்டு இருக்காங்க. நிறுவனத்துடைய கெபெக்ஸ் நம்பர்ஸை பார்க்கலாம். கம்பெனி வந்து கெபெக்ஸ் ரோட் மேப் 1.16 lakh crore until 2030 சொல்லியிருக்காங்க. ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கிரீன் எனர்ஜி, தெர்மல், அதுக்கப்புறம் மைனிங்ல பண்ண போறோம் அப்படிங்கிற பிளான்ல. குயிக்கா இப்ப நிறுவனத்துடைய ஃபண்டமெண்டல்ஸை பார்த்துலாம். கடந்த 5 வருடமா கம்பெனியுடைய சேல்ஸ் அப்ராக்சிமேட்லி 1.5x வளர்ந்திருக்கு அண்ட் ப்ராஃபிட் வந்து 2x வளர்ந்திருக்கு. குவார்ட்லி ட்ரெண்ட்ஸை நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். என்எல்சியோட இந்தியா சேல்ஸ் வந்து சில டைம் ஃபிளாட்டா இருக்கும், சில டைம் டிக்ளைன் ஆகும், சில டைம் வந்து ஸ்ட்ராங் க்ரோத் காட்டும். ஏன்னா ரெவென்யூ இந்த இடத்துல எது டிபெண்டா இருக்கும்னா லிக்னைட் ஆர் கோல் ப்ரொடக்ஷன், பவர் ஜென்ரேஷன், பிளான்ட் எவ்வளோ யூட்டிலைஸ் பண்றாங்க அண்ட் ப்ராஜெக்ட் எவ்வளோ ரேம்ப் அப் பண்றாங்க அதை பொறுத்து இருக்கும். ப்ரொடக்ஷனும் ஜென்ரேஷனும் ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா க்ரோத் ஹெல்த்தியா இருக்குன்னு அர்த்தம். மைன் இஷ்யூஸ், பிளான் டவுன் டைம், ப்ராஜெக்ட் டிலே இதெல்லாம் இருந்ததுன்னா சேல்ஸ் வந்து வீக்கா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். மார்ஜின்ஸும் வாலட்டைலா இருக்கும் இதே ரீசன்னால. இந்த நிறுவனம் ரொம்பவே கேபிட்டல் இன்டென்சிவ், ஃபிக்ஸ்டு காஸ்ட் ரொம்பவே ஹை. அதாவது பிளான்ட்டை வந்து எஃபிஷியன்ட்டா ஆப்ரேட் பண்ணும், ஃபிக்ஸ் காஸ்ட் வந்து ஸ்ப்ரெட் அவுட் ஆகும். அப்பதான் வந்து நிறுவனத்துடைய மார்ஜின் இம்ப்ரூவ் ஆகும். இப்போ இந்த நிறுவனத்தோட ரிஸ்க் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் லேண்ட் அக்விசிஷன் இல்லைன்னா மைன் எக்ஸிக்யூஷன் வந்து டிலே ஆச்சுன்னா லிக்னைட்டோட சப்ளை அண்ட் பவர் ஜென்ரேஷன் கண்டிப்பாக இம்பாக்ட் பண்ணப்படும். ரெண்டாவது ரிஸ்க் வந்து டெட் ஃபண்டட் கெபெக்ஸ். ஏன்னா கம்பெனியோட டெட் டு எக்விட்டி ரேஷியோ வந்து அபோவ் 1x இருக்கிறதுனால ரிலேட்டிவாக ஹை பாரோயிங் இருக்குங்கிறத காட்டுது. கிராஜுவலாக ரெடியூஸ் ஆகும் டைமில், பட் லெவரேஜ் எலிவேட்டடாக இருக்குது. ஸோ முதலீட்டாளர்கள் ஆனால் நம்ம இதை வந்து ட்ராக் பண்ணணும். இரண்டாவது நிறுவனம் நம்ம பார்க்க போகிறது வந்து கிளென்மார்க் பார்மசூட்டிகல்ஸ். இந்த நிறுவனம் 3 செக்மெண்ட்ல ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. பிராண்டட் ஜெனரிக்ஸ், அதுக்கப்புறம் ஸ்பெஷாலிட்டி ஆர் இனோவேஷன். கோர் ஃபோக்கஸ் வந்து மேஜர் தெரபியூட்டிக் ஏரியாஸான டெர்மட்டாலஜி, அதாவது ஸ்கின், ரெஸ்பிரேட்டரி, லங்ஸ், அப்புறம் ஆன்காலஜி, கேன்சர்ல தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. சிம்பிள் டேர்ம்ஸ்ல பிராண்டட் மெடிசன்ஸ் இந்தியா அண்ட் எமர்ஜிங் மார்க்கெட்ல வித்துட்டு இருக்காங்க. யூஎஸ் அண்ட் யூரோப் வந்து மெயினாக வந்து ஜென்ரிக்ஸ் பிஸ்னஸ் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜென்ரிக்ஸ்னா ஒன்ஸ் ஒரு ட்ரக்கோட பேட்டன்ட் எக்ஸ்பயர் ஆயிடுச்சுன்னா யார் வேணா அதை தயாரிப்பு செய்யலாம். பிராண்டட் ஜென்ரிக்ஸ்னா ஒரே ஒரு பேர்ல செல் பண்ணுவாங்க, லைக் டோலோ, குரோசன் அந்த மாதிரி. கடந்த 10 வருடமா கம்பெனியுடைய சேல்ஸ் ஏஜிஆர் வந்து 7% தான். இது கொஞ்சம் வீக்கா இருக்கு. ரீசன் என்னன்னா யூஎஸ் ஜென்ரிக்ஸ் மார்க்கெட் வந்து ஸ்லோ டவுன் ஆயிருக்கு அண்ட் காம்படிஷன் ரொம்பவே அதிகமாக இருக்கு. அதுக்கும் மேலே ரெகுலேட்டரி இஷ்யூஸ் அண்ட் பிளான்ட் அப்சர்வேஷன்ஸ் யூஎஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் FDA பார்த்ததுனால நியூ ப்ராடக்ட் லான்ச்சஸ் வந்து டிலே ஆயிட்டு இருக்கு. பட் ரீசெண்டாக ஸ்டாக் வந்து ஒரு பிரேக் அவுட் அதனுடைய ஆல் டைம் ஹைக்கு மேலே கொடுத்துருக்கு. கேள்வி என்னன்னா ஏன் இப்போ வந்து ஸ்டாக் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறது. ஆன்சர் சிம்பிள். மார்க்கெட் வந்து ஃபியூச்சரை பார்த்து ப்ரைஸ் பண்ணும், பாஸ்ட்டை பார்த்து கிடையாது. கிராஜுவலாக ஜென்ரிக்ஸ்லேருந்து ஸ்பெஷாலிட்டி அண்ட் பிராண்டட் பிஸ்னஸ்க்குள்ளே போகிறாங்க.
மார்ஜின்ஸ் அண்ட் growth வந்து ரெண்டுக்கும் பெட்டர். மேனேஜ்மெண்ட் டார்கெட் வந்து FY30ல வந்து 70% ரெவென்யூ வந்து பிராண்டட் மார்க்கெட்ல இருந்து வரணுங்கிறதா. மேனேஜ்மெண்ட் அடுத்த 5 வருடத்துல எமர்ஜிங் மார்க்கெட்ஸ் பிசினஸ் வந்து 20% மேல CAGR வளரும் இருக்காங்க. 7 to 8 இன்னோவேட்டிவ் ப்ராஜெக்ட்ஸ் மேஜர் ரோல் வந்து ப்ளே பண்ணும்னு சொல்லியிருக்காங்க. FY27க்கு கம்பெனியோட EBITDA கைடன்ஸ் 23% மார்ஜின்ஸ் இருக்கு. கம்பேர்ட் டு ஹிஸ்டாரிக்கல் ரேஞ்ச் 18 to 19%. நிறுவனத்தில் இருக்கிற ரிஸ்க் என்ன, சவால்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரீசெண்ட் இயர்ஸ்ல கிளென்மார்க் பார்மசூட்டிகல்ஸ் வந்து வார்னிங் லெட்டர்ஸ் US FDA கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க. அவங்களோட கோவா, இண்டோர் அண்ட் பாடியில் இருக்கிற பிளான்ஸ்ல மேனுஃபேக்சரிங் இர்ரெகுலரிட்டிஸ் அதை ஹைலைட் பண்ணுது. ரிப்பீட்டட் இஷ்யூஸ் வந்து கேப் சொல்லுது, அதாவது மேனேஜ்மெண்ட் ஓவர்சைட் அண்ட் குவாலிட்டி சிஸ்டம்ஸ்ல. மூன்றாவதா பார்க்க போற நிறுவனம் என்டையர் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ஃப்ளோ இந்தியாவில் பார்த்துட்டு இருக்காங்க. ஃபேக்ட்ரியிலேருந்து ஃபைனல் டச் பாயிண்ட் வரைக்கும் ஷிப், போர்ட், ட்ரெயின், வேர் ஹவுஸ் அண்ட் ட்ரக்ஸ் இந்த மாதிரி ஒரு நெட்வொர்க்கோட. இந்த நிறுவனத்தின் பெயர் தான் அதானி போர்ட்ஸ் அண்ட் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன். ஸ்டாக் அதானி போர்ட்ஸ் அண்ட் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனோடது ஒரு ஆல் டைம் ஹை பிரேக் அவுட் கொடுத்துருக்கு 2 years ஆஃப் கன்சாலிடேஷனுக்கு அப்புறமா. இப்போ இந்த நிறுவனத்துடைய வணிகம் என்னன்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதானி போர்ட் வந்து இந்தியாவுடைய லார்ஜஸ்ட் பிரைவேட் போர்ட் ஆப்ரேட்டராக இருக்காங்க. 28% சந்தையில் ஷேர் வச்சிருக்காங்க. கம்பெனி வந்து 15 போர்ட்ஸ் இந்தியாவில் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இது கூட சேர்த்து 4 இன்டர்நேஷனல் போர்ட்ஸ் ஸ்ரீலங்கா, இஸ்ரேல், டான்சானியா அண்ட் ஆஸ்திரேலியாவில் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. கடந்த 5 வருடமா கம்பெனி சேல்ஸ் வந்து 2.4x ப்ராஃபிட் 2x வளர்ந்திருக்கு. ப்ராஃபிட் growth வந்து ஸ்லைட்லி லோவரா இருக்கு சேல்ஸை விட, ஏன்னா மார்ஜின்ஸ் வந்து கொஞ்சம் வீக்காவே இருந்திருக்கு இந்த பீரியட்ல. இப்போ ரீசெண்ட் ரிசல்ட்ஸை அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். 9M FY26ல சேல்ஸ் 24% வளர்ந்திருக்கு year on year 28,000 crores. இந்த ஸ்ட்ராங் growth வந்து டபுள் டிஜிட் growth அக்ராஸ் 4 பிசினஸ் பில்லர்ஸ்னால நடந்திருக்கு. டொமஸ்டிக் போர்ட், இன்டர்நேஷனல், மரைன், லாஜிஸ்டிக்ஸ். அதே சமயத்தில் EBITDA 20% வளர்ந்திருக்கு 16,832 crores அண்ட் EBITDA மார்ஜின்ஸ் வந்து 60% ரேஞ்சிலேயே இருந்திருக்கு. இப்போ நிறுவனத்துடைய growth அவுட்லுக் என்னங்கிறத பார்க்கலாம். கம்பெனி வந்து 1 billion tons வந்து ஹேண்டில் பண்ணணும் கார்கோ 2030ல வந்து எய்ம் பண்ணியிருக்காங்க. கரண்டாக 653 MMT ஹேண்டில் பண்ணுறாங்க. மேனேஜ்மெண்ட் வந்து அவங்களோட ரெவென்யூவை 65,500 crores FY29ல டபுள் பண்ணலான்னு இருக்காங்க. இந்த கைடன்ஸ் படி FY25 to 29ல அப்ராக்சிமேட் 21% ஜாஸ்தி. முதலீட்டாளரான நம்ம இதை பார்த்துட்டே இருக்கணும். நிறுவனத்துடைய ரிஸ்க் அண்ட் சவால்கள் என்னன்னு பார்த்தோம்னா, அதானி போர்ட்ஸ் அண்ட் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் இந்த நிறுவனம் வந்து குளோபல் ட்ரேட் கூட லிங்க்டா இருக்கு. அதாவது ரெட் சீ கிரைசிஸ், மிடில் ஈஸ்ட்ல ஏதாவது கான்ஃபிளிக் வந்தது, லைக் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ்ல இருந்த கான்ஃபிளிக் மாதிரி, இதெல்லாம் ஷிப்பிங் ரவுட்டை இம்பாக்ட் பண்ணும். அதனால லிக்விட் அண்ட் கண்டெய்னர் கார்கோ வால்யூம்ஸ் கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்த கீ ரிஸ்க் என்னன்னா கேபிட்டல் இன்டென்சிவ் நேச்சர், கன்சிஸ்டண்டா ஹை கேபெக்ஸ் தேவை. அதனால வந்து கேஷ் ஃப்ளோ அண்ட் டெட் லெவல்ஸ்ல வந்து ஒரு ப்ரெஷர் எப்பவுமே இருக்கும். நான்காவது நம்ம பார்க்க போற நிறுவனம் டாரண்ட் பவர். இந்த நிறுவனம் ரீசெண்டா ஒரு பிரேக் அவுட் 1 year ஆஃப் கன்சாலிடேஷன் கழிச்சு கொடுத்துருக்கு. எலக்ட்ரிசிட்டி ஈகோ சிஸ்டம்ல 3 பார்ட் இருக்கு மெயினா. ஃபர்ஸ்ட் பவரை ஜென்ரேட் பண்ணணும், அதுக்கப்புறம் பவரை டிரான்ஸ்மிட் பண்ணணும், ஹை வோல்டேஜ் லைன்ஸ், டிஸ்காம்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக ஹவுஸ் ஹோல்டுக்கு வரும். டாரண்ட் வந்து பவர் ஆப்ரேட் பண்ணுறாங்க இந்த என்டையர் வேல்யூ செயினில். கம்பெனி டைரெக்டாக வந்து எலக்ட்ரிசிட்டி 4.2 million கஸ்டமர்ஸ் அகமதாபாத், சூரத், பிவண்டி அண்ட் ஆக்ராவில் சப்ளை பண்ணுறாங்க. கடந்த 5 வருடமாக நிறுவனத்துடைய சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட் அப்ராக்சிமேட்டாக 2.4x க்ரோ ஆயிருக்கு. ரீசெண்ட் ரிசல்ட்டை பார்த்தோன்னா 9M FY26ல சேல்ஸ் வந்து 1% டிக்ளைன் ஆயிருக்கு 22,560 crores. EBITDA 2% வளர்ந்திருக்கு 4,644 crores. வீக் growth ஸ்லோடவுன் வந்து டைமண்ட் அண்ட் டெக்ஸ்டைல் செக்டர்ஸ்னால தான். லோவர் இண்டஸ்ட்ரியல் பவரோட டிமாண்ட் இருந்திருக்கு சூரத், அதுக்கப்புறம் தாத்ரா நகர் ஹவேலியில். இப்போ வந்து நம்ம growth அவுட்லுக்கை பார்த்தோம்னா, நிறுவனம் வந்து 1.6 gigawatt அல்ட்ரா சூப்பர் கிரிட்டிக்கல் கோல் பிளான்ட் மத்திய பிரதேஷ்ல பண்ணிட்டு இருக்காங்க. கெபெக்ஸ் வந்து 22,000 crores அண்ட் 25-year tenure-காக பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஒரு பம்ப்ட் ஹைட்ரோ பைப்லைனும் பண்ணிட்டு இருக்காங்க 8.4 gigawatt மகாராஷ்டிரா அண்ட் உத்தரப்பிரதேஷ்ல. இதுல 3 gigawatt அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கு. இதுல 2 gigawatt வந்து MSEDCL மகாராஷ்டிரா கூட டைடப்பா இருக்கு. இதனால ஃபிக்ஸ்ட் ஆனுவல் ரெவென்யூ 1,680 crores ஈட்டுக்கு வாய்ப்பு இருக்கு அக்டோபர் 2028ல. நிறுவனத்துடைய ரிஸ்க் பார்த்தோம்னா, டாரண்ட் பவர் கேஸ் பேஸ் பிளான்ஸ் அண்ட் மர்ச்சன்ட் பவர் ப்ராஃபிட்ஸ் வந்து குளோபல் சப்ளை செயினை பொறுத்து இருக்கும். மிடில் ஈஸ்ட் கான்ஃபிளிக்ட் இருந்ததுன்னா கேஸ் அவைலபிலிட்டி டிஸ்டர்ப்ட் ஆகும், ப்ராஃபிட்டபிலிட்டி டைரக்டாக இம்பாக்ட் ஆகும். 5வது நம்ம பார்க்க போகிற நிறுவனம் டேட்டா பேட்டர்ன்ஸ். டேட்டா பேட்டர்ன்ஸ் இந்தியா வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு நியர்லி 2 வருஷம் ஸ்ட்ராங் கன்சாலிடேஷன் ஆனதுக்கு அப்புறமா. இப்போ இந்த பிஸ்னஸோட ஃபண்டமெண்டல்ஸ் வந்து இந்த ஸ்டாக்கோட ஸ்ட்ரென்த்தை சப்போர்ட் பண்ணுதா அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு வணிகம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு ஃபைட்டர் ஜெட் இல்லை மிசைல் இருக்குன்னு பார்த்துக்கோங்க.
அவுட்டர் பாடி யாரோ ஒருத்தங்க பில்ட் பண்ணுறாங்க, பட் பிரெயின், அதாவது எலக்ட்ரானிக், ரேடார், ரேடியோ, எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம்ஸ் ரொம்பவே கிரிட்டிக்கல். இந்த இடத்துல தான் டேட்டா பேட்டர்ன்ஸ் வராங்க. இந்த நிறுவனம் டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் எலக்ட்ரானிக்ஸ்க்கு தேவையான பொருட்களை டிசைன்லேருந்து மேனுஃபேக்சரிங், டெஸ்டிங் எல்லாமே இன்ஹவுஸாக பண்ணிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் ஏஜென்சிஸ், டிஃபென்ஸ் பிஎஸ்யூஸ் லைக் டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், டிஆர்டிஓ, இவங்கெல்லாம் ஸ்பெசிஃபிக் ரிக்குவயர்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க. இதை பொறுத்து கம்பெனி டிசைன் பண்ணி ரேடார் மேனுஃபேக்சர் பண்ணி எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம், ஏர்கிராஃப்ட் தேவையான எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே பண்ணுறாங்க. கம்பெனியுடைய கஸ்டமர் வைஸ் ரெவென்யூ பிரேக்கப் சார்ட்டை ஸ்க்ரீனில் பார்க்கலாம். கடந்த 5 வருடமாக கம்பெனியுடைய சேல்ஸ் வந்து அப்ராக்சிமேட்டாக 3x வளர்ந்துருக்கு, ப்ராஃபிட் 4x வளர்ந்துருக்கு. ரீசெண்ட் ரிசல்ட்ஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 9 months FY26 வந்து சேல்ஸ் 86% வளர்ந்துருக்கு, 580 crores. அதே சமயத்தில் எபிட்டா வந்து 42% வளர்ந்துருக்கு, இயர் ஆன் இயர் 178 crores. எபிட்டா மார்ஜின்ஸ் 40லேருந்து 30.6% கம்மியாக இருக்கு. மார்ஜின் ட்ராப்போட பிரைமரி ரீசன் என்னன்னா 180 crore லோ மார்ஜின் கான்ட்ராக்ட் டெலிவர் பண்ணிருக்காங்க Q2 FY26ல. காம்படிட்டிவ் பிரைஸ்ல லாங் டர்ம் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் ஃபியூச்சர் ஸ்கேல்ஸ் மைண்ட்ல வச்சுட்டு தான் பண்ணியிருக்காங்க. growth outlook டேட்டா பேட்டர்ன்ஸ் இந்தியாவோடது பார்த்தோம்னா Q3 FY26 படி கம்பெனியுடைய ஆர்டர் புக் 1868 crores. இது டைவர்சிஃபை ஆயிருக்கு ப்ரொடக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸா. இந்த ஆர்டர் புக் வந்து 262% அதனுடைய FY25யோட ரெவென்யூவா இருக்கு. மேனேஜ்மெண்ட் கிளியரா என்ன ஸ்டேட் பண்ணிருக்காங்கன்னா ரெவென்யூ growth 20 to 25% நெக்ஸ்ட் 2 to 3 yearsல அவங்க டார்கெட் பண்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க. கம்பெனி ஸ்பெசிஃபிக் ரிஸ்க் என்னன்னு பார்த்துடலாம். எந்த வணிகமா இருந்தாலும் எஃபெக்டிவா நம்ம வந்து நெட் ப்ராஃபிட்டை கேஷா கன்வெர்ட் பண்ணது கிரிட்டிக்கல். ஏன்னா லாங் டர்ம் சஸ்டைனபிலிட்டி கேஷ் ஃப்ளோ பொறுத்து தான் இருக்கும். டேட்டா பேட்டர்னோட கேஸ்ல பார்த்தோம்னா கியூமுலேட்டிவ் கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன் கடந்த 5 வருடமா 137 crores தான் இருந்திருக்கு. அண்ட் நெட் ப்ராஃபிட் வந்து அதே பீரியட்ல 678 crores இருந்திருக்கு. இதை பொறுத்து CFO டு நெட் ப்ராஃபிட் ரேஷியோ அப்ராக்சிமேட்டா 20% இருக்கு. இது என்ன காட்டுது அப்படின்னா கேஷ் ரியலைசேஷன் ரிலேட்டிவா வீக்கா இருக்கு ரிப்போர்ட்டட் ப்ராஃபிட்டை விட அப்படிங்கறத காட்டுது. இப்போ மெயின் ரீசன் அந்த வீக் கேஷ் ரியலைசேஷனுக்கு என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. டேட்டா பேட்டர்ன்ஸ் இந்தியாவோட கீ கஸ்டமர் பேஸ் வந்து கவர்மெண்ட் என்டிட்டிஸா இருக்காங்க. ஸோ பேமெண்ட் சைக்கிள் வந்து ஸ்ட்ரக்சரலாக லாங்கராக இருக்கும். இதனால ரிசீவபிள்ஸ் வந்து கன்சிஸ்டண்ட்டாக எப்போவுமே ஹையாகவே இருக்குது. இந்த டேபிள் என்ன காட்டுதுன்னா ரிசீவபிள்ஸ் அண்ட் இன்வென்ட்ரி வந்து ஒரு மீனிங்ஃபுல் பர்சன்டேஜ் ஆஃப் ரெவென்யூ கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னு காட்டுது. ஹையர் ரிசீவபிள்ஸ் அண்ட் இன்வென்ட்ரி லெவல்ஸ் வந்து கேஷ் கன்வர்ஷன் சைக்கிளில் கண்டிப்பாக ப்ரெஷர் போடும். FY25ல கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் 618 days ஒரு சிக்னிஃபிகண்ட் கேபிட்டல் லாக்இன் காட்டுது. ஸோ ஓவரால் ஐடியா சிம்பிள். பிரேக் அவுட் லாங் கன்சால்டேஷனுக்கு அப்புறம் வந்ததுன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஒரு ஸ்ட்ராங் பிஸ்னஸ் நரேட்டிவ் இருந்துச்சுன்னா. இப்போ கமெண்ட் செக்ஷனில் இந்த 5 பங்குகளில் எதனுடைய பிரேக் அவுட் வந்து நீங்கள் ஸ்ட்ராங்குன்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. அண்ட் சார்ட் அனலைஸ் பண்ணிட்டு பிஸ்னஸையும் கண்டிப்பாக அனலைஸ் பண்ணணும். அதை நீங்களும் எக்ரி பண்ணுறீங்க அப்படின்னா எஸ்ன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. சரி, நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண எல்லா பங்குகளும் உங்களுடைய நாலேஜ் பர்பஸ்க்காக தான். இது பை ஆர் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையவே கிடையாது. உங்களோட ஓன் ரிசர்ச்சை பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களோட முதலீடு முடிவுகளை எடுத்துக்கோங்க. இன்னும் ஒரு அருமையான காணொலியில் நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.